அவர் முதலமைச்சராக இருக்க வேண்டும், நீங்கள் கட்சியினுடைய பொறுப்புகளை தலைமை பொறுப்பிலிருந்து பணியாற்றுங்கள் என்று தான் முடிவு செய்யப்பட்டது முதலில். அந்த முடிவு அடுத்த முடிவை சொல்லியாச்சு, தொண்டர்கள் சந்தோஷமாயிட்டாங்க. சரி, ஆட்சி நீடிக்குது, கட்சி ஒருத்தர் பொறுப்பு, ஆட்சி ஒருத்தர் பொறுப்புன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு இருந்து தான் சொல்கிறாங்க. இந்த புது சிஸ்டத்தை முதல் சொன்னதை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள், அவர் முதலமைச்சர், இணை ஒருங்கிணைப்பாளர் அவர் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு எனக்கு ஒரு சரி இது குழப்பம் ஏற்படுத்திருக்கு சொல்கிறாங்க. சிரிச்சு பரவாயில்ல, ஏன்னா அடுத்த நாளுகள்லேருந்து இணைகிறது முடிவு எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக போயிடுச்சு, தொண்டர்லாம் மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அப்படிமே சரி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் திரும்ப 2 மணி நேரம் கழிச்சு 2 மணிக்கு மேலே 2 பேரும் கையெழுத்திட வேண்டும். ஒவ்வொரு கழகத்தினுடைய முடிவுகளையும் 2 பேரும் கையெழுத்திட்டு தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு புதிய சரத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசணுங்க, கட்சிக்கு நீங்க ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளருக்கு பதிலாக ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளருடைய எல்லா உரிமைகளும் ஒருங்கிணைப்பாளர், ஆட்சிக்கு அவர். ஆனா சேரும் போது இந்த கண்டிஷன் சப்ளை மாதிரி இதெல்லாம் வருது. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் நான் ஏதாவது ஒரு இதை பற்றி நடைமுறைக்கு ஒத்து வராது, ஒத்துக்கொள்ளாமல் வெளிநடப்பு மறுத்திருந்தானா பன்னீர்செல்வம் இணையறதுக்கு குறுக்கிட இருக்காரு, அவர் செய்யலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பழி என் மேலே வறுமை சொல்லி அது அந்த பாவத்தையும் செஞ்சதுன்னு தொலைச்சு. அதனுடைய விளைவு 4.5 வருஷம் கட்சியினுடைய நடவடிக்கையில் அவர் எந்தவித ஒத்துழைப்பு கொடுக்கல. எனக்கு மாண்புமிகு அம்மா அவர்களால் ஏற்பட்டிருந்த ஒரு பொதுமக்களிடம் ஏற்பட்டிருந்த பாப்புலாரிட்டியை அதை குறைக்க எனக்கு செஞ்சானே அவருக்கு இருந்துச்சு. இதுக்கு மேலே எப்படி ஒருத்தர் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும்?